அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக தினசரி இலவச மாதிரி தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைய மாதிரி தேர்வு பொதுத்தமிழ் பகுதியிலிருந்து 30 கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன. அந்த 30 கேள்விகளுக்கான விடை குறிப்புகளாக தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோங்க. நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் தேர்விற்கும் குரூப் 4 தேர்விற்கும் நம்ம ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய மாதிரி தேர்வுகள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ரிப்பீட்டட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வீக்லி சாட்டர்டே சண்டே பார்த்திங்கன்னா ரெகுலர் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. இது இல்லாமல் இலவச மாதிரி தேர்வும் தினசரியாக நடத்தப்பட்டு வருகிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்காங்க. இந்த வீடியோக்கான கொஸ்டின் பேப்பருக்கான PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. தேவையானவங்க டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் போட்டு பார்த்துக்காங்க. அதே போல் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி டெலகிராம் சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. ஜாயின் பண்ணிக்கலாங்க. முதல் கேள்வி, பொய் அகற்றம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பொய் அகற்றம் என்ன சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? பொய் கூட்டல் அகற்றும். கேள்வி 2, பாகற்காய் பிரித்து எழுதுக. பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். பாகற்காய் பிரித்து எழுதுக. பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். கேள்வி 3, பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 1, தமிழின் கவிதை வடிவங்கள் செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா. 2, தமிழின் உரைநடை வடிவங்கள்னா கட்டுரை, புதினம், சிறுகதை. ஸோ கூற்று 1, 2 சரியாக இருக்குது. கேள்வி 4, பொறுத்துக. கிளாக் வைஸ்னா வலஞ்சுழி, வாட்ஸ்அப்னா புலனம், வாய்ஸ் சர்ச்னா குரல் தேடல், சர்ச் என்ஜினா தேடுபொறி. சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 5, ஒருவருக்கு மிக சிறந்த அணிகலன்கள் எவை? அதாவது திருவள்ளுவர் சொல்லியிருப்பார், ஒருவருக்கு மிக சிறந்த அணிகலன்களாக இருப்பவை பணிவும் இன்சொல்லும். கேள்வி 6, பூவின் 7 நிலைகளில் சரியான வரிசையில் அமைந்துள்ளதை தேர்ந்தெடு. பூவின் 7 நிலைகளில் சரியான வரிசை அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். கேள்வி 7, சரியான சொற்றொடரை தேர்வு செய்க. நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அளிப்போல் தான் சிறந்தலான். சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 8, மைங்கொலி எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். 8 உள்ளன. மைங்கொலி எழுத்துக்கள் எத்தனை இருக்குது? 8 உள்ளன. கேள்வி 9, பொறுத்துக. வானம், வானம்னா வெடி, 3 சொல்லினா. வானம் என்பது ஆகாயம். பனி என்பது வேலையை குறிக்கும். பனி என்பது குளிர்ச்சியை தரும். சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 10, பின்வரும் நவமணிகளில் அகர வரிசைப்படி அமைந்துள்ளதை தேர்ந்தெடு. நவமணிகளில் அகர வரிசைப்படி அமைந்துள்ளது ஆப்ஷன் டெல்லி. கோமேதகம், நீலம், பவளம், புஷ்பராகம், மரகதம், மாணிக்கம், முத்து, வைடூரியம், வைரம். கேள்வி 11, ஆங்கில சொல்லுக்கு நேரான சரியான தமிழ்ச்சொல்லை தேர்ந்தெடு. காம்பேக்ட் டிஸ்க், இதற்கான சரியான தமிழ்ச்சொல் குறுந்தகடு. கேள்வி 12, தாலாட்டு பிரித்தெழுதுக. தாள் கூட்டல் ஆட்டு. கேள்வி 14, பின்வருவனற்றில் சரியானது எது? ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். அதாவது உயிரெழுத்துக்கு முன்ன ஓர் வர வேண்டும். அதே உயிர்மை எழுத்துக்கு முன்ன ஒரு வர வேண்டும். கேள்வி 14, எவை 4ம் இல்லாமல் வாழ்வதே அறமாகும்? பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல். இவை 4ம் இல்லாமல் வாழ்வதே அறம் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். கேள்வி 15, நீடுழி வாழ்க என்பது விளைவு தொடர். கேள்வி 16, ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. அவன், கவிஞன், அள்ளன். சரியானது ஆப்ஷன் சி. கேள்வி 17, வலுவு சொற்களற்ற தொடரை கண்டுபிடி. வலுவு சொற்களற்ற தொடரை கண்டுபிடி. வலப்பக்க சுவரில் எழுதாதே. வலப்பக்க சுவரில் எழுதாதே. சரியானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 18, தனி வாக்கியம் குறித்து கீழ்கண்டவற்றுள் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ தனி வாக்கியத்துக்கான டெஃபினிஷன் கேட்டிருக்காங்க. ஓர் எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் வந்து ஒரு பயனிலையை கொண்டு முடிவது தனி வாக்கியம் எனப்படும். கமலா சிரித்தாள், அங்கே ஓர் எழுவாய், சிரித்தாள் என்பது பயனிலை. அப்போ ஓர் எழுவாய் அல்லது
கண்ணன் முகிலன் பள்ளிக்கு சென்றனர். அப்போ இங்கே கண்ணன் முகிலன் என்பது ஓர் எழுவாய், ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய். சென்றனர் என்பது பயனிலை குறிக்கும். எங்கே சென்றாங்க? பள்ளிக்கு சென்றாங்க. அப்போ இங்கே தனி வாக்கியம் என்பது ஓர் எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் வந்து ஒரே ஒரு பயனிலையை கொண்டு முடிவது தனி வாக்கியம் என்பர். கேள்வி 19. செயபடு பொருள் வினைச்சொல்லை கொண்டு முடிவது. செயபடு பொருள் வினைச்சொல்லை கொண்டு முடிவது எந்த தொடர்னா? செய்வினை தொடர். கேள்வி 20. இது செய்வாயா என்று வினவிய போது உடம்பு நொந்தது என்று கூறுவது. உடம்பு நொந்ததுனா உற்றது உரைத்தல் விடை. கேள்வி 21. ஐ எனும் எழுத்தின் இணை எழுத்து. ஐ எனும் இணை எழுத்து ஈ. கேள்வி 22. அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை. அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டி காட்ட எந்த சுட்டெழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டது? ஊ என்ற சுட்டெழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. கேள்வி 23. தன்வினை வாக்கியத்தை கண்டறிக. தன்வினை வாக்கியம் எதுனா? அன்பு செல்வி கட்டுரை எழுதினாள் என்பது தன்வினை வாக்கியம். கேள்வி 24. செய்வினை சொற்றொடரை கண்டறிக. செய்வினை சொற்றொடரை கண்டறிக. மாவட்ட ஆட்சியர் கொடி ஏற்றினார் என்பது சரியானது. கேள்வி 25. பிறவினை சொற்றொடரை கண்டறிக. இங்கே பிறவினைக்கு சரியானது ஆப்ஷன் பாம்பே. பூங்குழலி ஆடை நெய்வித்தாள் என்பது பிறவினை தொடர். கேள்வி 26. மேனி என்ற பெயர் சொல்லின் வகையறிக. மேனி என்பது பொருட்பெயரை குறிக்கும். கேள்வி 27. பெயரச்சம் என்பதன் சரியான இலக்கண விளக்கம். பொருள் முற்று பெறாத பெயர் சொல்லதான் பெயரச்சம்னு சொல்லலாம். பொருள் முற்று பெறாத பெயர் சொல் பெயரச்சம் என்பர். வந்த, சென்ற. இங்கே வந்த என்பது பொருள் முற்று பெற்றிருக்காது. முற்று பெறாத பெயர் சொல்லதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பெயரச்சம்னு சொல்லலாம். கேள்வி 28. குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா என்ற பழமொழியின் பொருள். எதை பற்றியும் கவலைப்படாமல் இருத்தல். கேள்வி 29. ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதை டேஸ் என்பர். ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பது முற்றிய லுகரம் என்பர். கேள்வி 30. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக. பப்பாட்டினா பொம்மலாட்டம். ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் 30 கேள்விகள் பொது தமிழ் பகுதியிலிருந்து பார்த்துருக்குறேங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அதே போல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.